ப்ரமோ 2 பார்த்தேன். யாரெல்லாம் அழுதீங்க? சத்தியமாக நான் உண்மையிலேயே அழுதுட்டேங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணணுன்னே தெரில. ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறாங்க. முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி 3 பேர் விளையாடுறாங்க. ஒரு பெரிய பால் கொடுத்துருக்கு. அது வந்து கோல் போடணும். நம்ம கோல் போடணும், மற்றவங்க கோல் போடாமல் தடுக்கணும். இதுதான் அந்த டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி போடுறாரு. அப்புறம் பவித்ரா போடும்போது முத்துக்குமரன் அதை விட்டுடுறாரு. உடனே பிக் பாஸ் வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டு விட்டு கொடுத்து விளையாடாதீங்கன்னு இதோட எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்படி விளையாடுறீங்க, அது தப்பு. இதனால கேப்டன்சி டாஸ்க்கை நாங்கள் ரத்து பண்ணுறோம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே ஜாக்லின்லாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. முத்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அப்படியே அழறாரு, கதறி அழறாரு. உண்மையிலே அவர் இது வரைக்கும் எதுக்காகவும் இப்படி அழுததில்லை. சாச்சனா எவிக்ஷன் அப்போ கொஞ்சம் அழுதுருக்காரு. பட் இதுக்கு வந்து கதறி உடஞ்சி அழுறாரு. நம்மளால் இன்னொருத்தனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரால் தாங்கவே முடியல. சத்தியமாக இது எப்படி எனக்கே என்ன சொல்லணுன்னே தெரியலைங்க. வார்த்தை வரமாட்டேங்குது, வாய் கொளருது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சப்போ அழுது உடையிறாரு. இதையும் நடிப்புன்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் என்ன கேட்டகரியில் சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழுதுட்டாரு. அப்புறம் வந்து விஜய் விஷால் வந்து தட்டி கொடுத்து சமாதானம் சொல்கிறாரு. எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்துட்டாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாருமே வந்து முத்துக்கு தட்டி கொடுக்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. பட் முத்து அந்த ஆறுதல் அது தாங்குற மாதிரி தெரியலை. இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரத்து செய்யப்படுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரயானோடது பாஸை ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க பிக் பாஸுக்கு பிளானை ரயானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு முத்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சக்குக்கு சுக்குமாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அதை கேன்சல் பண்ணுமே நினச்சிட்டு முத்து தப்பு பண்ணனால அதை கேன்சல் பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது பிக் பாஸோட பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முத்து வந்து கேப்டன்சி டாஸ்க்கு விட்டு கொடுக்காம விளையாடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க முத்து வந்து கேப்டன் ஆகக்கூடாது, அவர் நாமினேஷனில் இருந்தால் தான் அவர் கோட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பட் முத்து ஃபேன்ஸ் நம்ம எல்லாரையுமே நினைக்க முடியாது. சில பேர் வந்து அவர் கேப்டனாக்கி அழகு பார்க்கணுன்னு கூட ஆசைப்படுவாங்க. ஸோ அதை அவர் யோசிச்சு விளையாண்டுருந்துருக்கலாம். கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் சும்மாவே ரோஸ்ட் பண்ணுவார். இது இன்னைக்கு செம்ம ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் அழுததை பார்த்து யாருக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்